இந்தியாவில் புதிய குடியுரிமை சட்டத்தை கொண்டுவரும் வகையில் மக்களவையில் குடியுரிமை மற்றும் வெளிநாட்டினர் மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் போலி பாஸ்போர்ட், போலி விசா பயன்படுத்தி நுழைந்தாலோ தங்கியிருந்தாலோ இந்தியாவை விட்டு வெளியேறியது கண்டுபிடிக்கப்பட்டாலோ அதிகபட்சம் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 10 லட்சம் ரூபாய் அபராதமாக விதிக்கப்படும். மேலும் விசா காலம் முடிந்து இந்தியாவில் தங்கியிருக்கும் வெளிநாட்டினரை கண்காணிக்க உதவும் வகையில் ஹோட்டல்கள், பல்கலைக்கழகங்கள், கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள் ஆகியவை வெளிநாட்டினர் பற்றிய விவரங்களை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவிக்க வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அதேபோல இந்தியாவுக்கு பயணியர் வாகனங்களை இயக்கும் சர்வதேச விமான நிறுவனங்கள், கப்பல் நிறுவனங்கள் தங்களது ஊழியர்கள் பயணிகளின் விவரங்களை தெரிவிக்க வேண்டும். புதிய குடியுரிமை சட்டம் பற்றி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சட்டவிரோத குடியுரிமை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண மற்றும் விசா காலம் முடிந்து இந்தியாவில் தங்கியிருக்கும் வெளிநாட்டினரை கண்காணிக்க இந்த மசோதா உதவி செய்யும். வெளிநாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்கள் அனைத்து விதமான விசாக்களை வெளிநாட்டினருக்கு வழங்க முடியும். மேலும் 167 நாடுகளைச் சேர்ந்த மக்களுக்கு 7 பிரிவுகளின் கீழ் மின்னணு விசாக்களை வழங்க முடியும் என்று தெரிவித்துள்ளது.